எல்லாரும் எதுக்கு டிஃபரெண்டா இருக்கணும்? எல்லாரும் மீசை தாடி வச்சாங்கன்னு வைங்களேன், மீசை வலிச்சிருவாங்க. மீசை கத்தரிக்க சொல்லிதான் மார்க்கத்தில் இருக்கிறது. இவர் ஒரு டிஃபரெண்டா இருக்கணுமா? அதாவது மக்கள்ல இருந்து நான் மாறுபட்டவன் என்று காட்டுற மாதிரி நட்ட ஊட்ட பாவனை எல்லாத்துலயும் அப்படி அந்த போஸ்ட் கொடுக்கறதும். அட மெம்பர்ல பள்ளியாசல் மெம்பர்ல படியில ஏறும்போது சும்மா ஏற மாட்டாங்க. படிங்கிற உயரமா நிக்கிற ஒரு மேடை, அப்படி ஒரு காலை வச்சு அப்புறம் நின்று அப்புறம் ஒரு காலை வச்சு அதுக்கு 5 நிமிஷம் எடுத்துக்கிறோம். இதுக்கு பயங்கரமான உண்டாக்கணும், அது ஒரு தோற்றத்தை உண்டாக்குறது மக்கள் மத்தியில. அப்ப இந்த மாதிரி எல்லாம் செய்கிற கூத்தெல்லாம் பாக்குறீங்களே, இதுக்கு இஸ்லாத்துல இடமே கிடையாது. எந்த மகான் பெரியாரும் கிடையாது இஸ்லாத்துல. அது மறுமையில மகான் பெரியாரெல்லாம் தீர்ப்பளிக்கப்படுவார்கள். உலகத்துல எல்லா மனுஷன் தான். எல்லாருடைய சக பேரை சொல்லி கூப்பிட முடிஞ்சா பேரை சொல்லி கூப்பிடு, சாதாரணமா பழகு. வயசானவரா இருந்தால் ஒரு வயசானவருக்கு என்ன மரியாதை கொடுக்குற அதை கொடு. அதை தாண்டி என்னமோ அல்லாஹ்வுடைய அருளும் ஆசி அங்க இறங்குது, ஒளி இறங்குது, ஜோதி இறங்குது, 100 இறங்குது, 200 இறங்குது, அதுக்கெல்லாம் இங்க என்ன இல்ல, இடம் கிடையாது. அதுக்கு தான் இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு மனிதனை உள்ளத்துல உள்ளது அறிய முடியும் நினைக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இப்படி கூட ஏமாத்துறாங்க. எப்படி அவுலியா யாரு தெரியுமா? நீங்க எல்லாம் என்ன, நீங்க எல்லாம் சாதாரண ஆட்க. அவங்க எப்படி ஆளுக்க தெரியுமா? உள்ளத்தை வென்றவர்கள், உள்ளத்தை பக்குவப்படுத்தவர்கள். உங்களுக்கு எல்லாம் முடியாது. அவர்கள் உள்ளத்தை அப்படி கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க. அவங்கள பாத்தீங்கன்னா உங்க உள்ளத்தை பக்குவ தொழுவுறாங்களே, நீங்கள் தொழுவுறீங்க. எவ்வளவு உலகத்து யாபத்தோடு தொழுவுறீங்க. இந்த மகான் அந்த யாபம் இல்லாம தொழுவாருமாங்க. நீ நான் பார்த்த என்ன யாபம் வச்சிருக்காண்டு, அவன் என்ன யாபத்தை தொழுகிறாண்டு உனக்கு கண்டுபிடிக்க இயலுமா? நம்மள்ட்ட விட்டு என்ன செய்யறது? அவன் ஏஜென்ட்மார்கள் பரப்புறது. அப்படி ஒண்ணே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. தொழுகிறாங்க, குழந்தை அழுவுது, தொழுகையை சுருக்கிடுறாங்க. அப்ப தொழுதுகிட்டு இருக்கும்போது ஒன்றி போய் தொழுவ முடியல, குழந்தை அழுவுற சத்தம் காதுல விளங்குறது, அதை பார்க்கத்தான் செய்கிறோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதுட்டு இருக்காங்க. முன்னாடி ஒரு அபூ ஜஹம் என்பவருடைய ஆடை அணிஞ்சிருக்கிறாங்க. அது கொஞ்சம் டிசைன் போடப்பட்ட ஆடையாக இருக்கிறது. அது அவங்களுடைய கவனத்தை ஈர்க்கிறது, கவனத்தை திருப்புகிறது. இதை கண்டு உன்னை கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அதை பார்க்கிறோம். தொழுதுட்டு இருக்கிறாங்க. பின்னாடி ஒருத்தர் ஓதுறாரு, அது டிஸ்டர்ப் ஆகுது. யாருப்பா பின்னாடி ஓதுனான்னு கேட்கிறாங்க. அப்ப ஈடுபட்டு ஒன்றி 2 கலந்து தொழுகிற முறை ஒண்ணு இருக்குமே. ஆனால் இப்படி நடந்திருக்குமா? இப்படி எல்லாம் மனசை ஒருமைப்படுத்துறதே கிடையாது. அப்படி ஒரு கான்செப்ட் இஸ்லாத்துல கிடையாது. மனுஷன் தான். உங்களை ஏமாத்து தோற்றத்தை வச்சுக்கிட்டு நீ தொழுமா கண்ணை முடிக்கிறான், நீ நிப்பான், உள்ளுக்குள்ள 1000 சைத்தான் இருப்பான், வெளியில எப்படி காட்டிக்கிறான். ஆஹா, அதுக்கு கதை. அவளிய தலை தொழுதாராம், பறவை கூடு கட்டுனுச்சான், அது முட்டை பொறிச்சுட்டான், அது அவருக்கு தெரியலையா? அப்படி சொல்லுவாங்க அவங்க எல்லாம். இப்ப செஞ்சு காட்ட சொல்லுவத. ஒரு அவுளியாவுக்கு ஈட்டி குத்திருச்சான், ஈட்டி குத்தினா எடுக்க முடியாது. டாக்டர் எல்லாம் முயற்சி பண்ணாங்க, எடுக்க முடியலையா? ஈட்டி உள்ள போய் விரியும்ல, சதையை கிழிச்சுக்கிட்டு வருதான். அவர் என்ன செஞ்சாரா? நான் தக்பீர் கட்டின எடுத்துருக்காண்டாராம். தக்பீர் கட்டினாராம், ஊசி எடுத்தாங்களா, ஈட்டி எடுத்துட்டாங்களா, சலாம் கொடுத்துட்டு எடுத்துட்டு கேட்டாராம். இதெல்லாம் என்ன கதை? இப்போ குத்துவோம் ஈட்டிய. அந்த அவுளியா எங்க கொண்டு ஒரு குத்துறேன், உருவி காட்டுவோம், தொழுகை நிக்க சொல்லு. இப்படி மார்க்கத்தில் உண்டா? முதல்ல இப்படி எல்லாம் இல்லாத கட்டுக்கதைகளை சொல்லி ஏமாத்தி கொண்டு மகான்கள் ஞானிகள் என்று நம்மளை திசை திருப்பி காலில் விட வைக்கிறார்கள், காணிக்கை செலுத்த வைக்கிறார்கள். கண்ணு முன்னாடி பார்க்க வேண்டும். இந்த மகான் சொல்றவன் போலிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிகிறது. என்ன தெரிகிறது? உங்கள்கிட்ட காசு வைக்கிறானா இல்லையா? அவன் ஆசைப்படுறான் திங்கிறது. நீங்க திங்கிறவன் திங்கிறானா? மகானை கூட்டிட்டு போய், அவுளியா கூட்டிட்டு போய், ஷேக கூட்டிட்டு போய் என்ன சாப்பாடு கொடுக்குறீங்க? நம்ம சாப்பிடுற டிஃபரெண்டான சாப்பாடு. நம்ம எல்லாம் கஞ்சி குடிச்சு கூட படுத்துருவோம், ஒரு 2 இட்லி சாப்பிட்டு படுத்துருவோம். அவருக்கு என்ன செய்யணும்? 72 வகை வேணும், வகை வகையா பரப்பி வச்சிருக்கணும். பணக்கான வீட்டுலாம் சாப்பிடுவாரு, சாதாரண ஏழைப்பாளைகள் குடிசைகள் போய் சாப்பிடுவாரா? சாப்பிட அவுளியா பார்த்திருக்கிறீங்களா? அப்ப கண்ணு முன்னாடி தெரிகிறது இவன் நப்ச நம்மளை விட அலை மோத விடுறவனா இருக்கான், நம்மளாவது கட்டுப்படுத்துறோம். இவன் அந்த கட்டுப்பாடு கூட இல்ல. நான் கேட்கிறேன், எந்த ஒரு மகான் சொல்லக்கூடிய செய்கன்னு சொல்லக்கூடிய எவனாச்சு சமூகப்படி செஞ்சிருக்கிறானா? சமூகம் என்ன? ஒரு நோயாளியை போய் நோய் விசாரிக்க போயிருப்பானா? ஒரு கஷ்டப்படுறவங்க உதவி செஞ்சிருப்பானா? ஒரு சுனாமி வந்துச்சு, அதுல போய் நின்று எவனா வேலை செஞ்சானா? யார் செஞ்சா? யாரு பக்குவப்படல உங்களை மாதிரி எங்களை மாதிரி சாதாரண மக்களா இருக்கிறோமோ நம்ம போய் இந்த மக்களுக்காக பாடுபடுகிறோம். வெள்ளம் வந்தாலும், மழை வந்தாலும், புயல் வந்தாலும் அவங்களுக்கு தொண்டாற்றுகிறோம். இந்த மகான் சொல்லக்கூடிய எந்த அயோக்கியனாவது அந்த மாதிரி தொண்டாற்றி நீங்க பாத்துருக்கிறீங்களா? சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய உதவி உனக்கு எப்ப கிடைக்கும்னா மனிதனுடைய உதவி செய்யும் போதுதான் உன்னுடைய ஹாஜத்தை அல்லாஹ் நிறைவேற்றுவான் என்று சொல்ற அளவுக்கு உள்ள ஒரு மார்க்கத்துல பிறந்துட்டு தோற்றத்தை வச்சுக்கிட்டு நாங்க தனி, நாங்க மனுஷனே இல்ல மிருகமாப்ப, நாங்க மனித படைப்புல சேராதவர்கள் காட்டி ஏமாத்திட்டு தெரியுறீங்களே, அதுக்கெல்லாம் மரண அடியாக இந்த மார்க்கம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தொழுதுகிட்டு இருக்கும்போது சொல்றாங்க, நான் மறந்துடுறேன், இன்னமான பஷருன், நான் ஒரு மனுஷன், தொழுதுகிட்டு இருக்கும்போது கூட மறந்துடுவேன். அன்சாகமா தன்சவுன, நீங்க எப்படி தொழுது கொண்டு இருக்கும்போது மறக்கிறீர்களோ அது மாதிரி நானும் மறந்துடுவேன். வைதான சீத்து உதக்கிருணி, நான் மறந்துட்டா எனக்கு ஞாபகப்படுத்துங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே. எதை காட்டுது?
இந்த கல்வை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிற இயலாதுன்னு காட்டுதா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன குலூப பனி ஆதம குல்லஹா பைன இஸ்பாயிலி மின் அஸாபி ரஹ்மான், மனிதர்களுடைய அத்தனை பேருடைய உள்ளங்களும் ரஹ்மானுடைய அல்லாஹ்வுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது. கல்லிபுகா கைபயஷா, அவன் விரும்பிய வரதே திருப்புவான்னு சொல்லிவிட்டு ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹும் முஸர்ரிஃபல் குலூப், கல்புகளை உள்ளங்களை எல்லாம் புரட்டக்கூடியவனே, ஸர்ரிஃப் குலூபனா தாஅத்திக, எங்களுடைய உள்ளங்களை உன்னுடைய வழிபாட்டுல திருப்பி வச்சிரு. எங்க கண்ட்ரோல்ல அது இல்ல, நாங்களா நினைச்சு வழிபாட்டுல போயிட முடியாது, நீ தான் எங்க மனசு அந்த மாதிரி திருப்பி விடணும் இறைவா என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிற பாக்குறோம். அதே மாதிரி சில நேரங்கள்ல மனைவிமார்கள் விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருத்தர் மேல அன்பு கூட வைப்பாங்க, ஒருத்தர் மேல அன்பு கம்மியா இருக்கு. நம்ம கூட அப்படித்தான் இருக்கும், எல்லாருமே சமமா, 4 அண்ணன் இருந்தா 4 பேர் சமமா அன்பு வைப்போமா, ஒரு தம்பி மேல கூட அன்பு வச்சிருப்போம். அதே மாதிரி பிள்ளைகள் இருந்தா எல்லா பிள்ளையும் சமமா இருக்காது. ஆனால் கொடுக்கிற விஷயத்தை கரெக்டா கொடுத்துருவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த கொடுக்கல் வாங்கல் அதுல நான் கரெக்டா இருந்துக்கிறேன், அது என் கையில உள்ளது. என் கையில இல்லாத விஷயம் என்ன, ஒரு ஆள் மேல அன்பு கூட செலுத்துவது, ஒரு ஆள் மேல அன்பு கொஞ்சம் அதோட கொஞ்சம் கம்மியா செலுத்துவது, இதுக்கு நீ பிடிச்சிடாதா? ஏன் இது என் கையில இல்ல உன் கையில இருக்குங்கிறாங்க. அப்ப இந்த உள்ளத்தை கண்ட்ரோல் பண்ணுவது, உள்ளத்தை கட்டுப்படுத்தல் என்ற மேற்று எந்த மனுஷன் கையிலும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தாய்ப்பாக சொல்றாங்க, லை யுத்கில் அஹதன் அமலுல் ஜன்னah, எந்த ஒரு மனுஷனையும் அவனுடைய நல்லறம் கொண்டு சொர்க்கத்துக்கு போக முடியாது. நல்லா விளங்கிக்க, ஒரு மகான தவத்தை கொண்டு சொர்க்கத்துக்கு போய் விடுவாரு, அவர் நின்று ராத்திரி பூரா வணங்கி சொர்க்கத்துக்கு போயிடுவாரு என்றெல்லாம் நினைச்சுக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லை யுத்கில் அஹதன் அமலுல் ஜன்னah, எந்த ஒரு மனுஷனையும் அவனுடைய அமல் நல்லறங்கள் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்காதுன்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஒல அந்த யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்க அமலை கொண்டு கூட நீங்க சொர்க்கத்துக்கு போக முடியாதா, உங்களுடைய நல்லறங்களை கொண்டு சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்ன உடனே லா முடியாது, ஒல அன நானும் முடியாது, இல்லா தகம்மதனி அல்லாஹு பி ஃபத்லிஹி வ ரஹ்மா, அல்லாஹ் தன்னுடைய அருளாலும் அன்பாலும் என்னை போர்த்தி கொண்டாலே தவிர எனக்கும் முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் டிக்ளேர் பண்ணுகிறார்கள். அப்ப ஒரு மனுஷன் மறுமையில வெற்றி பெறுவது, நல்லவன ஆகுவது, அவுலியாங்கிற பெயரை அதெல்லாம் இந்த உலகத்தில் நடக்கவே நடக்காது, அது மறுமையில இறைவன் செய்யக்கூடிய தீர்ப்பு என்று சொல்லி, இதுல என்ன உங்களுக்கு நன்மை கிடைக்கும் நம்பும் போது, ஒரு மனிதனை சந்திக்கும் பொழுது அவன் எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, பதவி உள்ளவனா இருந்தாலும் சரி, அவன் மனிதன். பணம் பதவின்னா பணத்துக்குரிய உதவியை போய் வாங்கிக்க, அது செஞ்சுக்க, அதிகாரம் இருந்தா அதிகாரத்தை கட்டுப்படு, அது செஞ்சுக்க. அதே நேரத்தில் என்ன பண்ண முடியாது, காலில் விட முடியாது, கூண முடியாது, குறுக முடியாது, நிமித்து தான் நிற்போம், இறங்கி போக மாட்டோம், பணிய மாட்டோம், நஞ்ச நிமித்து நிற்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்ணியத்தை தருகிறது. இதுக்கு மிஞ்சி என்ன நன்மை வேணும்? அதே மாதிரி இந்த மதகுரு பெரியார் மகானு ஷேக் அவரை இவருன்னு சொல்லிக்கொண்டு சில ஏஜென்ட்கள் மூலமாக பரப்பி விடக்கூடிய பொய்களை நம்பி நம்ம கீழே போய் விழுவுறோமே, அதை தடுக்குதா இல்லையா? எவ்வளவு பெரிய நன்மை. அப்ப எல்லா நிலையிலையும் நீங்க இழிவாகி விடாமல், நீங்க கேவலப்பட்டு போய்விடாமல், உங்களுடைய மிகச்சிறந்த உறுப்பான தலையை கொண்டு போய் தரையில வைத்து விடாமல், உங்க உடம்பு ஒட்டுமொத்த உடம்பையும் கூனி குறுகி ஒரு அடிமைக்கும் கீழாக உங்களை ஆக்கி கொள்ளாமல் உங்களை காப்பாற்றுது என்று சொன்னால் இது இஸ்லாம் வழங்கின நன்மை இல்லையா? இந்த நன்மை சில முஸ்லிம்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறது காரணம் அவர்கள் இது விளங்கல, அவர் ஷேக் பெரியார் மகான் அப்படின்னு சொல்லி இல்லாத நம்புகிற காரணத்தினால் அவர்கள் வேண்டுமானால் இந்த நன்மை இழந்திருப்பார்களே தவிர, இந்த விஷயத்தை சரியான முறையில உரிய முறையில விளங்கி கொண்டவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலை புரிந்து கொண்டவர்கள், திருக்குர்ஆனில் இது குறித்து சொல்லப்படக்கூடிய கட்டளைகளை அறிந்து கொண்ட யாரும் இதுக்கு போக மாட்டார்கள். இதன் மூலமாக மான மரியாதையை காப்பாற்றிக் கொள்வார்கள், கண்ணியத்தை காப்பாற்றிக் கொள்வார்கள். இத்தகைய நன்மையும் இஸ்லாம் இந்த கொள்கையின் மூலமாக, இந்த நிலைப்பாட்டின் மூலமாக நமக்கு வழங்கி இருக்கிறது. இது தவிர இன்னும் ஏராளமான நன்மைகளை மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கி இருக்கிறது. அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில் விரிவாக பார்ப்போம்.